தான் பெரிய சண்டையா இருந்திருக்கு. புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா, 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த இடம் சொந்தமான எண்ணம் உங்களுடைய எதிரியினுடைய மனப்பான்மையில் வேரூன்றி விட்டது. எப்படி வேண்டுமானாலும் இவர்கள் ஒரு வில்லங்கத்துக்கு வருவார்கள், அப்பொழுது நாம விட்டு கொடுக்க கூடாது என்ற திட்டம் அவர்களால் தீட்டப்பட்டது. அதுல இடைப்பட்ட நேரத்தில் இடத்துக்கு உரிமையான ஒருவர் உயிரிழந்தார். சரியா? கால் விட்டுவாங்க. அப்படிதான். இப்போதைக்கு இந்த இடத்தை நேர்மையாக 2 பிரிவாக பிரித்தால் மட்டும்தான் இந்த பாதை உண்மையானதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாரிசுக்கு இந்த இடம் இடைஞ்சலை கொடுக்கும் என்பது உங்களுடைய கருத்து. அதனால எனக்கு இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு இப்பொழுதே இந்த இடத்தை உண்மையாக்கி கொடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரியவர்களை நேர்மையாக சிந்திக்க வைத்து எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது உங்கள் கருத்து. அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கல, அவங்க மனதை நேர்மையாக கொண்டு வான்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு உண்மையானவங்க. கர்மசாமிக்கு அவங்க மனதை நேர்வழிக்கு திருப்பி மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வைப்பேன். நுழைவதில் இருந்து 33 அடிகள் நேர போகும். அதுக்கு பிறகு வலது பக்கத்தில் 6 அடி திரும்பி விடும். அதுவரை உங்களுக்கு உரிமையை சரி பண்ணி தரேன். அதுக்கு அடுத்து அவங்கள்ட்ட பேச வேண்டாம். போதுங்களா? வெற்றியாக்கி தரப்பா. செய்வன கோளாறுகளை நீக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கேன். பிரச்சனை தீர்ந்தாச்சு. என்னை எப்பொழுதும் நாடிக்காங்க. என் செல்ல பிள்ளைகளா இருங்க. ஆனந்தத்தை அடையுங்கள். வாழ்க. மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? யார் அந்த மாமன்? நிக்கட்டும் 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 நிக்கட்டும். இது யாரு? என்னம்மா? கண்ணை மூடுமா. இன்னொரு தடவை கால் விட்டுவா. உன் பையனுடைய உடல்நிலையை பார்த்தேன். காதுக்கு மேல தலைப்பக்கத்தில் உள்ள ஒரு நரம்புல பெண்டு இருக்கு. அந்த நரம்பியல் பெண்டான காரணத்தினால் பக்கவாதங்கள் விளைக்கப்பட்டன. இப்போதைக்கு அதில் சீராக்கப்பட்டு விட்டது. ஆனால் கை சரியாகவில்லை. ஒரு பக்கத்து முட்டும் நரம்பும் சரியாகாம வேதனை இருக்கு. இது சீராகுமா ஆகாதா என்பது உன் கேள்வி. கால் விட்டு வா. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உன் பிள்ளைய நல்லா நடக்க வச்சு கைகால உதறி விரப்பா இருக்க வச்சிருந்தா போதுமா? ஆயுர்வேதிக் மசாஜ் கொஞ்சம் தேவைப்படுகிறது. அதையும் செஞ்சுக்கா. தெய்வ சக்தியாரையும் நல்லாக்கி தாரே. காலையில என்னையே பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு. ஆமா, நல்லா இரு மகனே. இன்னைக்கு வயசுல அழுகு. காது கேட்கலாம். நமக்கு சில விதத்துல எனக்கு காது கேட்காது சொல்லுவாங்க. உனக்கு திரும்ப நான் சொல்லுவான் காது கேட்காது. தாயும் மகனும் கால் நின்று வரலாம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. ஒரு மனிதனுக்கு, ஒரு குருவுக்கு கழுத்துல மாலை போடும் பொழுது ஏன் அந்த மாலையில ஏற்கனவே கடைக்காரர் முடிச்சு போட்டிருக்காரு. முடிச்சு போட்டா தானே மாலை. அது நீங்க கையில வாங்கி 2ஆம் தடவை நீங்க ஒரு முடிச்சு போட்டா தலைக்குள்ள எப்படி நுழையும்?
நுழையாது. அதனால் அதை கையில் வாங்கின உடனே உன் மனசு பாதிச்சிடுது. உண்மையா இல்லையாடா? அதை நீ ஏன்டா தப்பாக நினைக்கிற? அது தப்பே இல்லை, அது இயற்கை தான். குழப்பமடைய வேண்டாம், மனதை உயர்த்திக்கொள், கால் நொழுத்து வா. ஏன்னா ஒரு சின்ன அசைவிலும் கூட மனிதனுடைய மனம் பாதிக்கக்கூடாது. உண்மையா இல்லையா? என்னம்மா வேணும் பையனுக்கு? நான் முதல்ல மாலையை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் பூமாலையை பற்றி சாமி ஏதோ கதை சொல்லுதாரு, ஏதோ ஒரு வரலாறை சொல்லுதாருன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. மாலை என்பது திருமணம் என்பது பொருள். மாலை என்பது மணமாலை என்பது பொருள். சாமிகிட்ட வர கேட்கும்போது என் பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடு அப்படின்னு கேட்போம். அந்த மாலை எடுத்து கொடு என்ன அர்த்தம்? திருமாங்கல்யத்தை போட்டுன்னு அர்த்தம். இயற்கையிலே போட்டாச்சு, ஒரு முடிச்சு மணமாலையே கொடுத்தாச்சு. ரெண்டாம் தரம் அவ தாலி கழுத்துல கிடக்க மாட்டுக்கு, கழுத்துல கிடக்க மாட்டுக்கு. அதனால தான் அந்த மாலை என் கை கழுத்துக்குள்ள வராம என் கையில பிடிச்சேன். இதான் உண்மை. அதனால இப்போ உன் பையனுடைய மனைவி இவன் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லாத மனநிலைகள்ல இருக்கா. தாலியை கலத்தி போட்டு போகிறதுக்கு தயார். ஏன்? அங்க இன்னும் ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணி அவன் மனதை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மனநிலைகள் மாறுமா? மாறும். உன் கூட சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. எந்த ரகசியத்தையும் என்கிட்ட மறைக்க முடியாது. என் பக்கத்தில் இருக்கிறது சத்தியம், புரிஞ்சுக்கணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நேர்மை உள்ளவன் எதுக்கு பயப்படணும்? உலகத்தில் எதுக்குடா பயப்படணும்? ஜபா உன் மேல குற்றம் இருக்கு, புரியுதா? அவ செஞ்சது சாதாரண விஷயம், அதுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை சட்டத்திலே கிடையாதுடா. நீ எப்படிடா சொல்லலாம்? மனதை பக்குவப்படுத்து, சில நாள் அமைதியாக இரு, உன் குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறேன். கால் நோட்டு வா, நீ உட்காருமா. உன் பிள்ளைய நீ என் பிள்ளை ஆக்கியா அப்படி சொல்லக்கூடாது. குற்றம்னா குற்றம், யார் செஞ்சாலும் குற்றம். என்னடா மாதிரிப்பா? நீங்க யாரு? நீங்க அங்க இருக்கீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த மகனே 6 மாத காலம் அவகாசம், அமைதி பெற்றிருக்கிறாய். வெற்றியை வரலாம். இறைவா உன் திருவருள் சர்வ லட்சணமும் பெறுவாய். இந்த அம்மா ஆனந்தத்தை இளைவாய் தாயே, வாழ்க்கை. கர்மசாமிக்கு சாமி, என் வீடு நிலம் சம்பந்தமாக எனக்கு மனக்குழப்பம் இருக்குன்னு யாருப்பா திண்டுக்கல்ல இருந்து கேட்டு வந்தது? வாக்கா, வீடு என்ன பிரச்சனை? வீடு இடம் சொந்தமாக பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். யாருக்கியா? என்ன விஷயம்? வீடு இடம் கேஸ் போட்டிருக்கீங்களா? எதுக்காக? காலம் யாருடைய அவசரம்? வாங்க வாமா வாமா வா. நல்லா இருமா வா. ஓகே. கருசாமிக்கு இந்த ஆத்தா பராசக்தி, இந்த பராசக்தி அள்ளி கொடுத்த விபூதிக்கு 1000 அர்த்தமும் பலன் இருக்கும். போயிட்டோம். நல்ல அந்த இடத்தை வித்ததுல முழு பலனை அடைய முடியாத வேதனை, அதுல நிம்மதி இல்லாம நம்மளை ஏமாத்திருக்காங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கா இல்லையா? உன் பையனுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தேன். தேவையில்லாத கோடு குண்டாமுட்டியால வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனை ஆகி இப்ப வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டு வா. என்ன பாட்டில் தெரியுது? பாட்டில் தெரியுது பாலப்ப கண்ணுக்கு. என்னன்னு கேப்போ. அண்ணன் பெரிய அண்ணன் பக்கத்தில் வாங்கண்ணே.
நம்ம பையன் யோக்கியனானே. உங்களுக்கு அது கதை, எனக்கு அது கதை. உங்க பையன் யோக்கியனா, குடிப்பானா? நல்ல பையன். கால் விட்டுவாங்க. முடியாது முடியாது. இந்தாப்பா வாழ்க்கையை அமைச்சு தரேன், இட விஷயத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். பக்கத்துல வா, புண்ணியம் பெறுவா, எந்த மன வருத்தமும் வேண்டாம். இந்தாப்பா நல்லா இரு, நீ கள்ளம் இல்லாதவன். கை கை கொடுப்பான் கருப்பசாமி. கணவன் மனைவி கால் வந்துட்டாங்க. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. பையன் எங்க இருக்காரு? மகன் என்ன செய்தாரு? கல்யாணம் முடிச்சுட்டாரா? கல்யாணம் முடிச்சுட்டாரா? லவ் பண்றாரா? நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் சொன்னேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொம்பளை பிள்ளை அவன்கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு குழந்தை கிடையாது. அழகான பொம்பளை பிள்ளை. அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் செய்யுமா? சாப்பாஸ் கால். கைதட்டினது யாரு? உங்க கேஸ்ல அது. உன் பிள்ளைக்கு நிலையான வேலையும் உண்டு, நிம்மதியான வாழ்வும் உண்டு. ஆனால் புரட்டாசி 30க்குள்ள இந்த பழக்கத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆவணிக்கு பிறகு புரட்டாசி 30க்குள்ள, ஐப்பசிக்கு பிறகு கல்யாணத்தை பற்றி பேசுவோம். அதுவரை நீங்கள் டென்ஷன் பண்ணாமல் இருங்க, அடக்கி தாரேன். உடனே செய்யுங்க, எந்த பிரச்சனையும் வராது, ஜெயிச்சுக்காங்க. போங்க. கருப்பசாமிக்கு கண்ணை முழுங்க பார்ப்போம். அடுத்த பைசல் அதை பார்ப்போம். அமாவாசைக்கு வந்து சேருங்க. கருப்பசாமிக்கு அப்படியா 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 அப்படியா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருப்பா? கடன்களை பற்றி கேட்டு வந்தது யாரு? வானே என்னவா திண்டுக்கண்ணானே உங்களுக்கு? நிலக்கோட்டை கடன்கள் இருக்கா? வாங்க, நல்ல காலம். அங்கே போய் விட்டாங்க. உன் ஊர்ல கடைசி எல்லையில காட்டு பகுதியில நான் கருப்பசாமி வீட்டு இருப்பேன இருக்கனா. அருமையான பூக்களும் அற்புதமான சம்பங்கி மலர்களும் அங்கு பயிரிடுகிறார்களே அப்பா. கால் வந்துட்டு வா. மணக்கு கமகமக்கு 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 கமகமக்கு. 3 ஆண்டு காலங்களாக அவசியமில்லாத பகையும் தேவையில்லாத வழக்கு விசாரணைகளும் நடக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டன. அந்த பகைக்கு பின்பு மாந்திரிகத்தால் சில தவறுகள் நடந்து உன்னுடைய தொழில் நிலம் சம்பந்தமான விஷயத்தில் மனப்பிரச்சனை ஏற்பட்டது. துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் குறைகள் நடந்தன. இப்போதைக்கு நிறைய செல்வங்களை இழந்து அடமானங்கள் வைத்து கடன்களில் மூழ்கி விட்டாய். இதிலிருந்து உன்னை மீட்டி தந்தால் போதுமல்லவா? கால் விட்டு வா. கர்மசாமிக்கு 3 முறை என்னை பார்க்கும் பொழுது அதிசயமாக உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். விளக்கம் கேட்கக்கூடாது, அதிசயமாக கிடைக்கும். பக்கத்துல வா, இந்தா அள்ளி தந்திருக்கேன், உனக்கு பணம் கிடைக்கும். 3 முறை கடவுளை உனக்கு தோண வைப்பார். எல்லாரும் அங்கே போயிருக்கிறவானே ஓகே. கண்ணு மூடு. கால் வந்துட்டு வா. 69% அவன்கிட்ட கல்வி நாலேஜ் இருக்கு. ஒவ்வொன்றா முடிப்போமே. ஏன் வருத்தப்படுறேன் கேட்டேடா? அந்த பையன் படித்து வெற்றியாகி ஃபாரினில் போய் மெடிசின் சம்மந்தமான சயின்டிஃபிக்கில் சேருவான்.
அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். உன்னுடைய வீட்டுக்காரர் சம்பந்தமான விஷயத்தில் அடிக்கடி கொஞ்சம் மனப்போராட்டங்கள் தோன்றிக்கிட்டு இருக்கும் இருக்கா. அதனால் அது கிரகப்படி உள்ளதை தவிர ஒரு பெரிய விஷயமே அல்ல. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். தேவையில்லாமல் சுமையாக்கினா வந்துடும் குழப்பம். இடையில ஒரு இடம் சொந்தமாக முடிக்கணுங்கிற ஒரு ஆசை கொப்பளிச்சுக்கிட்டு வந்துச்சு. அது நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பமும் வாயனை வந்துருச்சு. இன்னும் 6 மாதம் கழித்து அதில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. வேறு என்ன வேணும்? இந்தா உன் குட்டியை நல்லா படிக்க வச்சு தானே குபேர செல்வத்தோடு வாழ வைக்கிறேன். இந்த 6 முறை என்னை வந்து பார். வரக்கூடிய அமாவாசனைக்கு வந்து சேர். அடுத்து கர்மசாமி வாப்பா. அது யார் அதுக்குள்ள? இந்த விரலை எப்படி பார்ப்போம்? கொஞ்சம் விளையாடுறதுக்கு குழந்தை இருக்கா? குழந்தை வர வேணும்ல. அமாவாசை யாகத்துக்கு வந்துட்டு பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு வைக்கா. வீட்டுக்கு போயிட்டு வா. எனக்கு தெரியும் நீ உடனே விபூதி வாங்க மாட்டேது. இந்தா தொழில் வளப்படுத்தி தாரேன், மனக்குழப்பெல்லாம் மாற்றி தாரேன். நல்லா இருப்பா. அமாவாசை யாகத்துக்கு வரணும். பௌர்ணமிக்கு நிலமானை முக்கணிகள் சரக்கோட வந்து என்கிட்ட உத்தரவு வைக்காங்க. குழந்தை பாக்கியத்துக்கு வரவும் தாரேன். நல்லா இருக்கு புண்ணிய மருமகளே. சாமி நாங்கள் ஒரு கோயிலில் சாமி ஆடும் பொழுது கேட்டோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி நல்ல வாக்கு சொல்லிச்சு. ஆனால் அது சம்மந்தமாக எந்த முடிவும் எடுக்க முடியலை. உண்மையா? இந்த கருத்துலாம் சத்தியமாக நடக்கும். போயிட்டு வா. நல்லா இருங்கண்ணே. 3 முறை என்னைய பார்க்க வரணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். நான் தான் தஞ்சம்னு வரணும். போயிட்டாங்க போயிட்டாங்க. அடுத்து பேசுவோம். வா வாங்க. நீ யாருமா? நீ பக்கத்தில் வா. என்ன வேணும்? கண்ண மூடு. என்ன படிச்சிருக்கேன்? கண்ண மூடு. கால் ஒன்று. நவம்பர் மாதத்துக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிடும். வெற்றி அடைவாய். முடிந்தா எக்ஸாம் கூட எழுதுறதுக்கு பழகு. ஜெயிச்சு வருவேன். இந்தா ஆனந்தம் பெருமகளே வாழ்க. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு ராணிப்பேட்டை. யாருப்பா? ராணிப்பேட்டை. அடுத்த பயத்தில் விழுப்புரம். விழுப்புரம் மோன ராணிப்பேட்டை மோன வந்துடுங்க. வாணே கால விட்டு வாணே. ஐயா நீங்கள் இருங்க. இவர் வரட்டும். மோன நீங்கள் ராணிப்பேட்டையா? விழுப்புரம். என்னப்பா வேணும்? கண்ண முடிக்காப்பா. கண்ண முடிக்கா. ஒண்ணுமே பேசாத. கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில கன்னிமார்கள்னு ஒரு தெய்வங்கள் வருத இருக்காங்களா? முனீஸ்வரன் ஒரு சாமி வரார இருக்காரா? கால் வந்துட்டு வா. மூணு வருஷ காலமாக உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் தொழிலில் வந்து எதிர்ப்பும் பிரச்சனையுமாகி நிறைய கடன் பட்டு வீட்டுக்குள்ளேயே குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலையிலிருந்து மாற்றத்தை உருவாக்கி தந்தா போதுமா? இதுக்கு செய்வன வைவன கோளாறு கிடையாது. இதை ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. ஆமாம் ஆமாம், அது நல்ல பழக்கம். அது நல்ல பழக்கம். ஜெயிச்சு தரப்பா. இந்தா 3 முறை என்னைய பாரு, நீ நல்லா இருப்ப. பாலஜா ரயில்வே கேட்டு. பாலஜா பாலஜா ஜாக்காப்பா ஜாக்கபாக்கா. இது யாரு? அவர் ஒரு ஆள், நீ ஒரு ஆள். உன் பிள்ளைங்களை பற்றி பார்த்தேன். கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் வாடிக்கிட்டு இருக்கு. நல்ல வாழ்க்கையை அமைச்சு தெளிவு பண்ணி தந்தா போதுமா? உடல்நிலை சரியில்லாமல் போச்சா? யாருக்குப்பா? 30 வருஷமா.
இது மனசு சம்பந்தமானதா உடல் ரீதியானதான்னு பார்த்தேன். மனசு சம்பந்தமானது. உள்ளுறுப்பு நுரையீரல் சம்பந்தமாக, உணவு குழாய் சம்பந்தமாக உனக்கு சந்தேகம் இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை. புரியுதா? அதனால குணமாக்கிடுவோம். வேற என்ன வேணும்? மூணு முறை என்னைய பாரு. உனக்குள்ளேயே யாரோ உன்னை திசை திருப்புறது மாதிரி ஒரு குழப்பம் தோன்றும். நைட்டில் தூக்கம் வராது, தலையில் வெயிட்டாக இருக்கும், சமயத்தில் நிற்க முடியாமல் அப்படி கிரு இருக்கும். இதையெல்லாம் மாற்றி தரேன். இது மனசு சம்பந்தமான நோய், தீர்த்துருவோம். போ காலண்டோடா தம்பி. ஆடு மாடு எது இருக்கா? பக்கத்தில் வா. என்ன வேணும்? மாணவர்கள் பக்தர்கள் கொஞ்சம் உள்ளது இருந்தாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. சுமார் 9 ஆண்டு காலங்கள் கிரக கோளாறுகள். இதுல ஒரு உயிர் பறியானது. இடைப்பட்ட காலத்தில் உன் வாழ்வு பிரிவுக்குரியதானது. இப்போதைக்கு உன்னுடைய உடல்நிலையிலும் சில குறைகள் ஏற்பட்டு கடன்களாலும் வாழ்க்கையில் அமைதியற்ற நிலைமைகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். அதனால வாழ்வா தாழ்வா அல்லது இடமாற்றம் தேவையா என்ற மனக்குழப்பம் உங்க உள்ளத்தில் இருக்கு. கால் வா. வேற என்னப்பா வேணும்? வா, கொண்டு வந்து சேர்க்கிறேன். 3 முறை என்னைய பார் மகனே, வெற்றி அடைவார். இந்தா புண்ணியத்தை பெரு. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? பெண் மகளை பற்றி கேட்டு வந்தது. கல்யாணம் முடிச்ச புள்ள வாழ்க்கையில அமைதி குறைவு இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? உட்காரலாம். என்னப்பா வேணும்? உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்துக்கு ஆயுள் பங்கம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அமைதி குறைவு இல்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிம்மதியாகி தரேன். நல்லா கண்ண முடிக்காப்பா. ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். கேட்டுக்கா. என்ன வேணும்? உன் மனதுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. சந்தோஷம் தான். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. அப்படியா? யாரு? ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடறாங்க. ஆந்திரா பாடர். மானூர் ரஸ்தா. மானூர் ரஸ்தா. திருநெல்வேலி மானூர் ரஸ்தா. அடுத்த பையத்தில் கடையநல்லூர். கடையநல்லூர். கால் வந்துட்டு வரலாம். வேட்டி எடுத்து தூர போடுங்க. ஒழுங்கா கட்டிட்டு வாங்க. ஏன்னா கெட்டிக்காங்க. நான் வெயிட் பண்ணுறேன். 2 பேரும் கட்டி விடுங்கப்பா. எந்த ஊர்? கடையநல்லூரா? விழுப்புரம் கூப்பிட்டாச்சு. நாளைக்கு இருக்கு. கடையநல்லூரா? வரலாம். மெல்ல வந்து உட்காரலாம். இப்ப 6 மாதமாக உன் பையனுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் பெருக்கி தந்திருக்கேன். ஆனா பணம் மட்டும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேக்கான். சேட்டை பண்ணி தலைதான். அவனை திருப்பி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒரு இடைஞ்சல் வராது.
1000 பேருக்கு அளக்கிறபடினா ஓம்படி ஒரு பொழுதும் குறையாது. அந்த போட்டியை நிறுத்தி ஜனவசியத்தை கொடுத்து பணவசியத்தை அள்ளி தந்திருக்கேன். செல்வம் சிறக்கும், மனசு ஓங்கும், வெற்றி அடைவாயப்பா. கர்மசாமிக்கு கடையநல்லூர் தாயும் மகனும் கடையநல்லூர். நீங்க புளியங்குடி என்ன கடையநல்லூர்ல வந்து நிக்கிறீங்க? எனக்கு விவரம் தெரியாதவனா? டிங் டிங். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பட்டவராயம்னு ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு? சுடுகாட்டு பாதையில் இருக்காரு பட்டவராயன். அதே மாதிரி சுள்ளமான சாமி ஒருத்தர் இருக்காரு, கரடிமான ஒருத்தர் இருக்காரு. இருக்காரா? கால் வந்துட்டுவாங்க. வா. உன் பொம்பளை பிள்ளையுடைய மனதுக்கு நிம்மதியை கொடுத்து, திசை திருப்பத்தை கொடுத்து, நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்துட்டேன். இனிமே அவளால எந்த இடத்திலும் வராது, வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்பட இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி செல்வ சிறப்பாக வாழ வச்சா போதுங்களா? இவங்க அப்பே ஃபாரின்ல இருக்கான். அவனுடைய உடல்நிலையும் நல்லாக்கி வருமானத்தையும் பெருக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுலாம். அப்படியா கருத்தாமி? சரி பார்ப்போம். வீடா இடமா? இடம். வீடு வாங்கன்னு சொல்லட்டுமா? வாங்க வேண்டாம். வருகின்ற 2027 12வது மாதத்துக்கு உட்பட ஒரு விளைநில வயல் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் தான் வாங்கணும், வீடு வாங்கக்கூடாது. புரியுதா? 3 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல வீடு கட்டி தருவேன். அற்புதமான மாளிகையா இருக்கும். என் பேரை போட்டு உட்காந்துக்கா. ஜெயிச்சுக்கா மகனே, வெற்றி உண்டு. இந்தா மகனே, என்னைக்கும் ஐஸ்வர்யமாறு. உனக்கு ஒரு தாய் தப்ப இந்த கருப்பசாமி கோயில். புண்ணியமாயிரு. ஓடு. கால் வந்துட்டாப்பா. உனக்கு மட்டும் என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. என்ன வேணும்? எந்த ஊரே? கடையனூரா, கிருஷ்ணாபுரமா, மங்களாபுரமா? ஈபி பக்கம். பக்கத்துல வா. நிமிந்து உட்கார். வாயெல்லாம் புளிக்கி இருக்கா? கழுத்திலிருந்து முதுகெலும்பு வர வலி எடுக்கு. வயிறு கம்முன்னு ஏத்திக்கிட்டு உள்ள திரணுது. இது செய்வன கோளாற தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ முடிவு எடுத்திருக்க. நான் சொல்லல. இது செய்வன இல்லை, இயற்கை. கால் வந்துட்டு வா. இத உனக்கு குணமாக கூடிய காலம் வந்துருச்சு. 27 நாளில நீ குணமாயிருவ. அதுல உனக்கு சிறந்த மருத்துவமும் துணை கொடுக்கும். தேவையில்லாம அடுத்தவங்களை நீ சந்தேகப்படுற, அது மிக குற்றம். பாவம் பிடிச்சிடக்கூடாது. அடுத்தவங்களை மற, ஆண்டவனை நின. வேற என்ன வேணும்? நல்லாயாச்சு. புண்ணியமாயிரு. நல்லா ஆயிடுதுப்பா. ஆனந்தம் அடை. சரி. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு. ஓஹோ, அங்கயா? சரி. கடையம் பகுதி. கடையம் அம்பை. கடையம் அம்பை. வாங்க. ஆலங்குளம், நெல்லை மாவட்டத்து ஆலங்குளம். கணவன் மனைவி. ஆலங்குளம் கணவன் மனைவி. கால் வரலாம்ப்பா. ஆலங்குளத்துக்கு அடுத்து தென்காசி, தாயும் மகனும். என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா. வாய்க்கால் கரையோரத்தில் இருப்பார் ஒரு மாடசாமி என்னும் தெய்வம். இருக்காரா? 3.25 ஆண்டுகளாக பிள்ளைகளால கடன்பட்டு மனவேதனை அடைந்தாய். தொழிலுக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டாய். இப்பொழுது ஒரு இடம் பறிபெயருமோங்கிற மனக்கவலை உன் உள்ளத்தில். இவையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா.
பாப்பா வீட்டுக்குள்ள ஒரு தேவதை தெய்வம் ஒண்ணு கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அது ஒன்றும் பிரயோஜனப்படலைன்னு உன் உள்ள அடிக்கடி அதை ஏசுது. ஏசாத, 3 முறை என்னைய பார், முன்னேற்றம் உனக்கு. இந்தா ஆனந்தத்தை பெறுவாயப்பா. அமாவாசைக்கு வந்து சேர். ஆலங்குண கணவன் மனைவி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாத மன வருத்தங்கள் பல, அதை நான் போன வாரம் உனக்கு சொல்லி முடித்தேன். இப்போ இதுக்கு பரிவர்த்தனை உண்டா என்பது உன் கேள்வி. சரண சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு என்னை வந்து பார்க்க, எல்லா தெளிவும் கிடைக்க. இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு சனிக்கிழமை என்கிட்ட கொண்டு தாரணும். இந்த ஆனந்தத்தை பேர் சென்று வா. தாய் மோளு காலில் விட்டுவாங்க. நீ பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு இருதார யோகம். ஆமாமா, ஒரு பிள்ளை படிச்சு உத்தியோகத்துக்கு போகும், ஒரு பிள்ளை கணவனோடு வெளிநாட்டுக்கு போகும். இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். உன் கணவனுடைய உடல்நிலைகளில் பங்கம் இல்லாமல், உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றினா போதும்லா. கால் நோட்டு வா. வேற என்ன வேணும் குட்டி? இந்த வருஷத்துல அவளுக்கு வேலை கிடைச்சாச்சு, பாக்கி போட்டாச்சு. சந்தோஷமா தைரியமா செய்ய சொல். வெற்றி உண்டு. இந்தா வீட்டுக்காருக்கு இந்த கனியை அறுத்து புழிஞ்சு கொடு, உடல்நிலை நல்லாகும். இதை வச்சு கும்பிடு, புண்ணியம் கிடைச்சிரும். இந்தா அமாவாசைக்கு வந்து சேருங்க, யாகத்தில் கலந்துக்காங்க, பதிவு பண்ணிட்டு போயிருங்க. ஐயன் கர்ப்பசாமிக்கு புளியரை, புளிச்சை புளிச்சை புளிச்சை. கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். இந்த பையனுடைய கிரகத்துப்படி தாய் தகப்பனுக்கு 6 மாத காலங்கள் அலைச்சலும் மன உளைச்சலும் இருக்கும். அதனால இன்னும் 1.25 மாதத்துல நிலையான ஒரு வருமானத்தை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அது இந்த ஆண்டுல உனக்கு கிடைக்கும், ஜெயித்து கொள்ளலாம், வெற்றி உண்டு. பக்கத்தில் வரலாம். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு